இது எப்படின்னா எனக்கும் தெரியல. ஸ்கூல் இருந்தால் நம்ம எழுப்புனா கூட எழுந்திருக்கவே மாட்டாங்க. இதே லீவாக இருந்தால் அந்த கரெக்டாக அந்த டைமிங்க்கு எழுந்துருவாங்க. அவங்க எழுந்திருக்கிறது இல்லாமல் நம்மளையும் சேர்த்தே எழுப்பி விட்ருவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கூட தூங்க முடியாது. மேரேஜுக்கு முன்னாடிலாம் 10 மணி வரைக்கும் தூங்கினா கூட அது பெருசாகவே தெரியாது. பட் இப்போ 8 மணி வரைக்கும் தூங்குறது ரொம்ப பெருசாக இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் கைல் ஸ்கூல் லீவ் தான். பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் எல்இடி கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு 10 மினிட்ஸ் டைம் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் போனால் போதும்னு சொன்னதால் இன்றைக்கி மட்டுமாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெடியாகி போகலான்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். உங்களுக்கு தலைவாரி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடந்துடும். அதுக்கப்புறம் இவங்களை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போரே நடந்து முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா நான் போய் குளி மாட்டேன், நீ குளி நான் குளின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை மாய ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை சமாதானப்படுத்தி குளிக்க வச்சு ரெடி பண்ணி நம்ம சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே ஐயோ டயர்டாக சொல்கிறப்பயே டயர்டாகிடுது. நைட்டு என் கணவர் வச்ச சாம்பாரையே நல்லா சூடு பண்ணி 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோன்னே டைம் போகிறதே தெரியல. ஐயோ அவங்க சொன்ன டைமே வந்துடுச்சு, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம். போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. இதே என்னடா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு சேரை பிடிச்சி உட்காந்துட்டோம். ஒரு டீ வேறு கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ கடைசியாக கையிலையும் கூப்பிட்டாங்க. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் கிளம்பிட்டா. நானும் ஆஃப்டர்நூன் அண்ணன் வந்த உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.